அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஸ்டாக் ஆப்ஷனுக்கு அப்படின்னு அதுவும் 9/7க்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை பார்த்து எப்படி வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிற கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் ஜூன் 15ஆம் தேதி வகுப்பு துவங்குகிறது. ஆன்லைன் வகுப்பு தமிழ் மொழியில் நடக்கக்கூடியது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனை பற்றி தகவல்களும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து விடுங்கள். எங்களிடம் கலந்து கொண்டால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொண்டு அதனை எப்படி பயன்படுத்தலாம், உங்கள் முடிவெடுக்கும் திறனை எப்படி அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பின் நோக்கமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் அப்படின்னா நம்மளுக்கு மகேந்திரா ஒரு 5 மினிட்ஸில் அது ஒரு இம்பேக்ட் கொடுத்தாங்க. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். என்எஸ் வெப்சைட்டில் மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலையில் இது 9:07 வினாடியில் அப்டேட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஓப்பனில் 47 நிறுவனங்கள் ஏறுமுகத்திலையும் ஒரு நிறுவனம் இறங்கு முகத்திலையும் 2 நிறுவனங்கள் மாற்றம் இன்மையாகவும் இருந்துள்ளது. மாற்றம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் சமமாக இருப்பது தான் அன்சேஞ்ச்டு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா M&M மகேந்திரா அண்ட் மகேந்திரா 3% இன்றைக்கி கேப் அப்னு சொல்வதற்கு காரணம் எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன். இதுதான் கேப் அப் அப்படின்னு சொல்கிறது. இந்த கேப் அப் ஆகிறதுல நிறைய பேர் பயப்படுவார்கள். எப்போதுமே நிறைய பேர் இந்த மாதிரி கேப் அப் ஆகிற நிறுவனங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா, கேப் அப் ஆனதுமே ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுமே அது என்ன ஆகும்னா இறங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிறுவனத்திற்கு என்ன அப்படின்னா கால் செல்லர் புட் செல்லர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கால் செல்லர் பயப்படக்கூடிய இடத்துல தான் கால் ஆப்ஷன் பையருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்த்து அதை ஆய்வு செய்து தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா M&M அப்படிங்கிறது கேப் அப். அடுத்தது பாரதி ஏர்டெல் 1.40, டாடா மோட்டார் 1.26, டெக் மஹேந்திரா 1.19, HDFC 1.18. நிறைய நிறுவனங்கள் 1% ஏற்றத்தில் 1%க்கு மேற்பட்ட ஏற்றத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கேப் டவுன் ஸ்டாக்ஸ்னால் ONGC 2% டவுன் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தது நம்ம நிஃப்டிங்கிற ஒரு விஷயத்தில். அடுத்தது F&O இருக்கிற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்கியது தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் எந்தெந்த நிறுவனங்கள் இம்பேக்ட் ஆச்சுன்னு பார்க்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 188 நிறுவனங்கள் இருக்குது. 173 நிறுவனங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகத்திலையும் 7 நிறுவனங்கள் இறங்கு முகத்திலையும் 7 நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்சேஞ்ச்டு அப்படின்னு நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ICICI அப்படிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா 10% நம்மளுக்கு கேப் அப் ஆகிருக்காங்க. அடுத்து M&M, PFC 1.97, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 1.7, மதர்சன் 1.55, பாரதி ஏர்டெல் 1.40, டாடா மோட்டார்ஸ் 1.26. அப்போ இந்த நிறுவனத்தை பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஓப்பன் ஆகலை. இப்போ நம்மளுக்கு 1209 ரூபாய்க்கு ஆரம்பமான பின் 1255 ஹை போயிருக்காங்க. லோ 1176. இன்றைக்கி அவங்க ஓப்பனிங்லேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவங்களது இருந்திருக்கும். அடுத்து M&M நிறுவனம் இதனுடைய பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை அதற்கு முந்தைய ஹை எல்லாம் பார்த்திங்கன்னா
1292, 1280, 1200. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு வாரத்திலேயே நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் இன்றைக்கி ஓப்பனுங்கிறது வந்துட்டு அந்த இடத்துக்கே இல்லை. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1350 மட்டும் ஹை போயிருக்காங்க. லோ பார்த்தீங்கன்னா 1298. அப்போ இப்போ முடிவுட்டிருக்க விலை 1325க்கு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஒரு 5 நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக இருந்திருக்கும். 1400 கால் பாருங்கள், 4 ரூபா 30 காசு ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைக்கி 6 ரூபா 35 காசுக்கு ஓப்பன் ஆகிருக்காங்க. ஹை 18 ரூபா, 4 மடங்கு, லோலிருந்து 3 மடங்கு அதோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1350 கால் 10 ரூபாயிலிருந்து 37 ரூபா. 1300 கால் 26 ரூபாயிலிருந்து 66 ரூபாய். எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ், அதுவும் 5 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஓப்பன் ஆனதுமே ஒரு இறக்கம், அதற்கப்புறம் ஏற்றம் வந்து 5 நிமிடத்திற்குள்ளே ஒரு வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ இந்த மாதிரி தாக்கமுள்ள நிறுவனங்கள் எடுக்கும்போது உங்களோட வியாபாரம் 9:15 9:30 முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது லாபமும் இருக்கலாம், நஷ்டமும் இருக்கலாம். இதனை சரியாக நீங்கள் தொடர்ச்சியாக செய்தால் 9:30 மேல் நீங்கள் சந்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங்கில் யாரெல்லாம் இம்பேக்டடாக முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு மார்க்கெட் டேட்டா, ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ அப்படிங்கிற இதை பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்தவரை 34 நிறுவனங்கள் ஏறுமுகத்திலையும் 16 நிறுவனங்கள் இறங்குமுகத்திலையும் இருந்திருக்காங்க. இதில் முதலிடம் M&M 3.37% முடிச்சிருக்காங்க. அடுத்து டைட்டன் 2.62%. இது 3 அம்புக்குறி இருக்கிறதுனால இந்த 3 அம்புக்குறி இருக்கிறது வந்து நம்மளுக்கு 52 வாரத்தை அடைந்ததில் அருகாமையில் இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கி டைட்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 52 வாரத்தோட ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 52 வாரத்தோட ஹை அருகாமையில் இருக்குது அப்படிங்கிறத இது பதிவு பண்ணுறாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படிங்கிறது இன்றைக்கி 52 வாரத்தோட ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐடிசி அப்படின்னு நிறையா நிறுவனங்கள் அதை ரீச் பண்ணியிருக்கு. அதே இன்றைக்கி இறங்கு முகத்தில் யார் இம்பேக்டட் அப்படின்னு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி 2.90%, அப்புறம் டிவிஸ்லேப், பவர் கிரிட், ஹெச்எல் டெக், மாருதி இவங்கெல்லாம் நம்மளுக்கு இறங்கு முகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து F&O ஸ்டாக்ஸ் பார்க்கணும். F&Oவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐசிஐசிஐஜிஐ நிறுவனம் பார்த்தீங்கன்னா 8% முடிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பிஹெச்இஎல் 5%, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 3%, ஐஆர்சிடிசி 3%, ஆர்பிஎல் பேங்க் 3%, M&M 3%, லூபின் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 52 வாரத்தோட ஹை அடிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 3%. அப்போ நிறைய நிறுவனங்கள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 52 வாரத்தோட ஹையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து எப்படி வியாபாரம் செய்யணும், அதுவும் ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் 9/7க்கு எந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதோட பிரேக் அவுட்ஸில் வியாபாரம் செய்ய முயற்சி செய்தாலே உங்களுக்கு சிறந்த ஒரு வியாபார அமைப்பை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சியூபி 10% பக்கம் டவுன், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம் நிறைய ஒரு இறக்கத்தை சந்தித்துள்ளார்கள். இந்த மாதிரி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். இதற்குண்டான ஆன்லைன் வகுப்பு இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் மீண்டும் நினைவூட்டல் பதிவு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து அதனை பற்றி தகவலும் உங்களோட விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.